நாமக்கல்ல பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை பார்த்திருப்போம். ஸ்ரீரங்கம் பக்கத்தில இருக்கக்கூடிய மேலூர்ல பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை பார்த்திருப்போம். கும்பகோணம் பக்கத்தில இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் கோயில், அதுவும் 33 அடியில இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சிலை வந்து எத்தன பேருக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ சங்கடஹர மங்கல மாருதி டெம்பிள்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ராப்பரா வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரான வாக்கிங் ஸ்பேஸ்ல இருந்து கார் பார்க்கிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா கிளீன் அண்ட் நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் டைம் நான் போயிருந்தேங்க. லைட்டிங் கண்டிஷன்லாம் ரொம்பவே தாறுமாறா இருந்தது. அந்த அந்த டிவைன் ஃபீல் நம்ப கோயில்ல என்டர் ஆகும்பொழுதே நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்ல. நான் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு பூ அலங்காரம் வேற பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே தெய்வீகமா இருந்ததுங்க. அந்த ஆஞ்சநேயர் நம்ம எல்லாருக்குமே அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி நான் சாமிய வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ராமருக்கான தனி சன்னதி, நரசிம்மருக்கான தனி சன்னதி, விநாயகருக்கான தனி சன்னதின்னு ரொம்பவே ப்ராப்பரா, ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம நடந்து போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லா ஹெவன்லியா அந்த பஜனைய கேட்டுட்டு நிம்மதியான ஒரு ஒரு மனசுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இது அதுன்னு போவோம் இல்லையா? அந்த சாமி நம்மள காப்பாத்த மாட்டாரான்னு சொல்லிட்டு டெஃபினட்டா இங்க போனீங்க அப்டின்னா, நான் இருக்கேன்னு அவர் சொல்ற மாரி கண்டிப்பா இருக்குங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இங்க வரக்கூடிய கோயில் எல்லாத்தையுமே இந்த கோயில் இல்ல எல்லா கோயிலுமே நம்ம கிளீன் அண்ட் நீட்டா நம்ம குப்பை போடாம நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்டிங்கிறது தான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஸோ அந்த ஆஞ்சநேயருடைய அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு, நானும் சாமிய வேண்டிக்கிறேன். ஃபார் மோர் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் லைக் அண்ட் ஷேர். தேங்க் யூ சோ மச். பாய்.